தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாவே படம், சீரியல் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிய வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட சட்டை பட்டனு பிஞ்சு போயிடும். அத கழட்டாமயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, தச்சு விடுவாங்க. அந்த சீனு தாங்க இப்ப இந்த சீரியல்லயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம இளமதி பரம சட்டையில பட்டன் பிஞ்சு போனத தைக்கிறாங்களாம். இத ஒரு சீனுன்னு நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலாமா நடத்துற இலவச கிரைண்டர் வழங்குற விழாவ தான் காமிக்கிறாங்க. நம்ம பரமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு. இப்ப அமைச்சரும் வந்துடுறாங்க. அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி முடிச்சுட்டு கடைசியா கிரைண்டர் குடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம இளமதியும் வந்துடுறாங்க. இளமதி வந்தது மட்டும் இல்லாம, அங்க நிக்கிற கியூல நடுப்புற போய் நின்னுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் கலாவுக்கு இளமதி வந்த விஷயமே தெரியாது. ஸோ பின்னாடி வந்த உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கலா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அமைச்சர் கையாலேயே கிரைண்டரையும் வாங்கிக்கிட்டு, வேணும்னே கலாவ புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்ப கிரைண்டர வச்சு மாவு அரைக்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்களாட்டுக்கு. மாவு பாக்கெட் போட்டு விக்கிறதுக்காக பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாவு பாக்கெட் போட்டு எப்படி கடன் அடைக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.